நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குண நலன்கள் எப்படி இருக்கும், அவங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டக்கள், எந்த மந்திரம் சொன்னால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், பண வரவு, கடன் தீர்றதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் எப்படி இருப்பாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது நம்ம வரிசையாக பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கான விஷயங்களை நம்ம பார்ப்போங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சுக்கிர பகவானுங்க. துலாம் ராசியில் சித்திர நட்சத்திரத்தோட 3, 4ஆம் பாதங்கள் இது செவ்வாயோட நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இது ராகுவோட நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள் இது குருவோட நட்சத்திரங்க. ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அப்போ ராசி அதிபதியான சுக்கிரனோட குணம், அடுத்து இதில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகளான செவ்வாயோட குணம், ராகுவோட குணம், குருவோட குணம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ராசி அதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால சுக்கிரன் இவங்க ஜாதத்தில் வலுவாக இருந்தால் இவங்க நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்பயுமே தானும் நீட்டாக இருப்பாங்க, தன்னை சுற்றியும் நீட்டாக வச்சுக்குவாங்க. அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் சினிமா துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. செவ்வாயோட நட்சத்திரம் இதில் இருக்கிறனால ஒரு சில விஷயங்களை பாருங்கள் வேகமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தன்மையை இங்கே இருக்கக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம் இவங்களுக்கு கொடுக்கும். ராகுவோட நட்சத்திரம் இங்கே இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்யணும், முயற்சி கொடுத்தாலும் அதிகப்படியான ஒரு முயற்சி கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்பை இங்கே இருக்கக்கூடிய ராகுவோட நட்சத்திரம் கொடுக்குங்க. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரம் பாருங்கள், அடுத்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு பணம் பொருள் கொடுக்கக்கூடிய அறிவை ஷேர் பண்ணிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே சூரியன் நீசமாகிறாரு, சனி உச்சமாகிறாருங்க. அதனால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குங்க சனி உச்சமாகிறனால ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எந்த சூழ்நிலையிலையும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்கங்க. எல்லாரும் பெருமையாக பேசுகிற மாதிரி நடந்துக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு துலாம் ராசியோ ஒரு துலாம் லக்னமோ இருந்தாவே அவங்க வாழ்க்கையில் குடும்பத்தையே முன்னேற்றி கூட்டு போயிடுவாங்க. இவங்க குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கப்பட்டு போனாலும் அந்த குடும்பத்தை பாருங்கள் தன்னோட உழைப்பினாலையும் தன்னோட நல்ல புத்திகள்னாலையும் குடும்பத்தை கட்டாயம் முன்னோக்கி கொண்டு வந்துடுவாங்கங்க. காதல், பாசம், அன்பு இப்படின்னு வந்துட்டால் இவங்களை அடிச்சுக்க யாராலையுமே முடியாதுங்க. அவ்வளோ அன்பு அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்கங்க, அவ்வளோ நேசம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க லைஃப் பார்ட்னர் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். அந்த அளவு ஒரு நேசிப்பை இவங்க கொடுப்பாங்கங்க. அது கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, இசையில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் இந்த சுக்கிரனோட வீடான துலாம வரனால இது ஒரு காதல் ஸ்தானம்ங்க. இது காதல்ங்கிறது மனுஷனுக்கு மனுஷங்கிட்ட இல்லாமல் விலங்கு, பூவு, இந்த மாதிரி எல்லா விதமான அனைத்து ஜீவராசிகள் மேலேயும் அதிக அன்பும் பற்றும் காதலும் இவங்களுக்கு இருக்குங்க. அடுத்தவங்க எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த துலாம் அப்படின்னா இதுக்கான சிம்பல் தராசுங்க. நீங்கள் பாருங்கள், கோர்ட்டில் ஒரு தேவதை இருப்பாங்க, அவங்க கண்ணை கட்டியிருப்பாங்க, அவங்க கையில் தராசு இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனோட கையில் இருக்கக்கூடிய தராசு தான் இவங்க ராசிக்கான சிம்பல். இவங்க அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாகவும் நீதியோடையும் நடந்துக்குவாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாங்க, அந்த தராசில் ஒரு வெயிட் வச்சா தானங்க இன்னொரு வெயிட் பேலன்ஸ் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு தியாகம் பண்ணாதான் இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு. எதையாவது ஒரு விஷயத்தை இழந்தாதான் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. எது சரி பிடித்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிச்ச மாணவங்க தவறான வழியில் போனாங்கன்னா அவங்கள திருத்தி
திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடியவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்கங்க. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்ல அன்போடையும் கருணையோடையும் நடந்துக்குவாங்கங்க. யதார்த்தமான போக்கு இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நான் இப்படின்லாம் சொல்லாமல் ஒரு யதார்த்தமான போக்கு இவங்கக்கிட்ட இருக்குங்க. எல்லாரையும் வந்து நேசிக்கக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. சரி, இப்போ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகம் இவங்களுக்கு வந்து பணவரவை குடும்பத்தை சொல்லக்கூடிய 2ஆம் இடமாக வந்துடுதுங்க விருச்சகம். அப்போ பொருளாதாரத்தில் என்ன இருக்குன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இவங்களுக்கு இருக்குங்க. இது வந்து ஒரு ஜலராசி நீர் ராசியாக இருக்கிறனால பெட்ரோலு, ஒயின் ஷாப்பு, கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள் எதிர்பாராத பணவரவும் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிங்கிறது பழக்கால் ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் பணவரவு பல வழிகளில் வரக்கூடிய அமைப்புங்க. இங்கே வந்து குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம் இருக்கிறனால நீதிபதியாக இருப்பாங்க, கல்லூரி பேராசிரியராக இருப்பாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதன் மூலியமாக வருமானம், கடல் கடந்து போய் வெளிநாட்டின் மூலியமாக பண வருமானம், அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு ஒரு கௌரவ பதவிகள் தேடி வர்றது, இந்த மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு இவங்களுக்கு 3ஆம் இடமாக வர்றனால ஒரு உயர்ந்த தத்துவம் வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு புரியாத சூட்சமங்கள்லாம் கூட இவங்களுக்கு வந்து எளிதாக புரியுங்க. பிறந்த இடத்த விட்டு வெளியே போய் நின்னா இவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பிறந்த ஊரை விட்டு வெளியே போகிறது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவங்களுக்கு தந்தையோட ஸ்தானத்திலிருந்து உதவி பண்ணணும். இவங்க எந்த அளவு இவங்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக இளைய சகோதரர்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்து இவங்க வந்து தந்தையோட காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் இவங்களுக்கு 4ஆம் இடமாக வருதுங்க. 4ஆம் இடம் அப்படின்னா தாயார், கல்வி, வண்டி வாகனங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். இதுக்கு அதிபதி சனிங்க. இங்கே வந்து சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறனால நல்ல கல்வி வரும். நிறைய துலாம் ராசிக்காரங்க பாருங்கள் கொஞ்சம் படித்தவங்களாக இருப்பாங்க. நல்ல கல்வியை கொடுத்து அதன் மூலியமாக உத்தியோகமும் வருமானமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தொழில், வீடும் தொழிலும் பாருங்கள் ஒன்றா பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அது அமையுங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் இவங்களுக்கு 5ஆம் இடமாக வருதுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செவ்வாயோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் இருக்கிறனால இவங்களோட முன்னோர்களே இவங்களுக்கு குழந்தைகளாக வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள் இந்த என்னோட குழந்தை பண்ணுறதெல்லாம் அவங்க தாத்தா மாதிரி இருக்குது, இல்லை எங்கள் பாட்டி மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படிதாங்க இவங்க வந்து உங்களோட முன்னோர்களோட அம்சத்தில் வந்து குழந்தைகள் பிறப்பாங்க. இவங்களுக்கு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம் இவங்களுக்கு 6ஆம் இடமாக வருதுங்க. இது வந்து அயன சயன போகஸ்தானம். 12-6 தொடர்பு இருக்கிறனால 12னா இழப்புங்க. ஒரு இழப்புக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு உயர்வு, முன்னேற்றம், ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் 6ஆம் இடம் வந்து உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடங்க. அதனால் ஒரு சிலருக்கு பாருங்கள் இங்கே பிபி சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்டது, இடுப்பு, கணுக்கால், முதுகு வலி, இருதயம் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு இடது காலில் வலி வர்றது. இப்போ ஒரு சிலருக்கு பாருங்கள் இடது காலில் வந்து வலியோ இல்லை ஏதாவது ஒரு அடிப்பட்ட தழும்போ காயமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து காலபுருஷனுக்கு 1ஆம் இடமான மேஷம் இவங்களுக்கு 7ஆம் இடமாக வருதுங்க. இந்த 7ஆம் இடம் மேஷம் வந்து சரராசி, நெருப்பு ராசிங்க. வாழ்க்கை துணை கையில் வந்து நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் ஈஸியாக கிடச்சிடாது. நீங்கள் போராடி அதுக்கு வந்து ஒரு உயர்வையும் அந்தஸ்தையும் கட்டாயம் திருமணத்துக்கு அப்புறம் கிடைச்சே உங்களுக்கு தீரும். குடும்ப பொறுப்பை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. வேகம் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை, குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையுங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி வருவாங்க ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசி, விருச்சிக ராசி, மகர ராசியோ இல்லை மேச லக்னம், விருச்சிக லக்னம், மகர லக்னம் ஆகவோ இல்லை செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வர்றதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் அதிகங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இவங்களுக்கு ரிஷபம், இவங்களுக்கு 8ஆம் இடமா வருதுங்க. இங்கே சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. இதன் அதிபதி சுக்கிரன். இவர் தான் 1ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்துடுறார். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தின் மூலியமாக வரும். ஆனால் கட்டாயம் ஜெயிச்சே தீருவாங்க. தீர்க்க ஆயுசுங்க. இவங்களுக்கு பாருங்கள், இன்சூரன்ஸ் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஆனால் இவங்க பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஈஸியாக வந்து இவங்களை கதை சொல்லி ஏமாற்றிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் பணம் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பணத்தையும் சம்பாதிப்பீங்க. அதை வந்து ஈஸியாக அடுத்தவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனம் உங்களுக்கு 9ஆம் இடமா வருதுங்க. இதன் அதிபதி வந்து புதன் பகவான். இது வந்து காற்று ராசிங்க. எதையும் சீர் தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். தொலைநோக்கி சிந்தனை இருக்கும். 2 விதமான வருமானம் இருக்குங்க. நிறைய பேர் வந்து காற்றாசியாக இருக்கிறனால வெளிநாடு போகக்கூடிய யோகம், நிறைய பயணம், அடிக்கடி பயணம் போகக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம், இவங்களுக்கு 10ஆம் இடமா வருதுங்க. இது வந்து ஒரு நீர் ராசி. நீர் ராசி எப்பயும் ஒரு முழுமையான பலனை கொடுக்குங்க. அப்போ வெளிநாடு போய் நீங்கள் தொழில் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு தொழில் அமையுங்க. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் இவங்களுக்கு சிம்மம், 11ஆம் இடம் வருதுங்க. அப்போ 5னா குழந்தை, 11னா வருமானம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைகள் நல்ல பெரு வாங்கி கொடுப்பாங்க. அதே குழந்தைங்களால் சில சமயங்களில் ஒரு கலகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான கன்னி இவங்களுக்கு 12ஆம் இடமா வருதுங்க. இதன் அதிபதி புதன். சூரியன் செவ்வாய் சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது. நிறைய புனித யாத்திரை போவாங்க. அரசு பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும். தலைமை பொறுப்பு கிடைக்கும். அழியாத பேர் புகழ் கிடைக்கும். நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய தன்மை இந்த அமைப்பு கொடுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தருபவை கலர் அப்படின்னு பார்க்கும்போது நீல கலர், வெள்ளை கலர், லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டமும் கிடைக்கும். லக்கி கலர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான நவரத்ன கல் அப்படின்னு பார்த்தோம்னா மரகத கல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஓப்பல் அப்படின்னு ஒரு ஸ்டோன் சொல்லுவாங்க, அது நீலக்கல். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம்னா கிருஷ்ணர், லக்ஷ்மி, வீணையோடு இருக்கக்கூடிய சரஸ்வதிங்க. நீங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. பணவரவு நல்லா இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடும், சொத்துக்கள் சேரணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் வந்து சிவன் வழிபாடும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு பண்ணுறதும், குழந்தை பாக்கியம் கிடைக்க சனிக்கிழமைகளில் வந்து சிவன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். உங்களுக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனாவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கப்படங்களோட கோள்களோட நிலையை வந்து உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக சொல்லித்தரலான்னு இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.